Hello all, this is Taslim. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கோம் த புக் ஆஃப் டச்சஸ் ஜாஃப்ரி சாசர் எழுதுனது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் 1340 1400 வரைக்கும் அவரோட லைஃப் ஸ்பேன் இருந்துச்சு. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அந்த நேம் டேக் வந்து ஜான் ட்ரைடன் கொடுத்துருப்பாரு. ட்ரைடன் தான் இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் போயட் ஆஃப் த மிடில் ஏஜ். ஸோ என்னதான் அவர் ஸ்டார்டிங்லேயே இருக்கார், யூனிட் ஃபஸ்ட்லேயே அவர் தான் இருக்கார். ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாருன்னு சொல்ல முடியாது இந்த போயம்ஸ் எல்லாம். பிகாஸ் அவருக்கு முன்னாடி அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் இருந்துச்சு. அதில் ஓல்டு இங்கிலீஷில் நிறைய அனானிமஸ் ஆத்தர்ஸ் வந்து ஒர்க்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கரெக்டான ப்ராப்பரான மெத்தடில் நமக்கு ஒரு போயட்ரி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜாஃப்ரி சாசர். பட் ஸ்டில் ஹீ பிலாங்ஸ் டு மிடில் ஏஜ், நாட் த ஓல்டு இங்கிலீஷ். ஓகே, ஓல்டு இங்கிலீஷ் ஏஜ் ஆர் ஓல்டு ஏஜில் அவர் வரமாட்டார், மிடில் இங்கிலீஷ் ஏஜில் தான் வருவார். ஓகே, நெக்ஸ்ட் அவரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் அ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரினைசன்ஸ், ரிஃபர்மேஷன், இதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் வரும். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 1340 லண்டன் இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. அண்ட் ஆஸ் அ டீனேஜர் இவர் 100 இயர் வார்லேயும் ஃபைட் பண்ண போயிருக்காரு. ஸோ 100 இயர் வார் அப்படின்னா என்ன, யாருக்கும் நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தென் இவர் அஸ்ட்ரானமிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, சிவில் சர்வீஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ பரீட் இன் த போயட்ஸ் கார்னர். அது வெஸ்ட் மினிஸ்டர் அபேயில் இருக்கிற போயட்ஸ் கார்னரில் ஃபஸ்ட்டு இவரை தான் பரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய போயட்ஸ், நிறைய ஆத்தர்ஸ், ஈவன் ஷேக்ஸ்பியர் கூட அங்கே தான் பரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் சாசர். ஃபேமிலி பற்றி பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பிலிப்பா, ஷீ இஸ் ஆல்சோ போயட். சாரி ஃபார் த மிஸ்டேக், ஸ்பெல்லிங் எரராக இருக்காங்க, போயட் தான் அது. அப்புறம் கிங் எட்வர்ட் III ஃபோர்த்து சன் தான் ஜான் கவுண்ட். அப்புறம் அந்த ஜான் கவுண்டோட ஒய்ஃப் தான் பிளான்ச்சே, அவங்களோட பேர் பிளான்ச்சே. அவங்க வந்து டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர். ஓகே, ஸோ எட்வர்ட் III ஓட ஃபோர்த்து சன்னை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இந்த புக் ஆஃப் டச்சஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ த புக் ஆஃப் டச்சஸ் ஆக்சுவலி ரிட்டன் இன் 1368. ஒரு டச்சஸ், அதாவது அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா லங்காஸ்டர், இந்த லங்காஸ்டர் பிளேஸ்க்கான டச்சஸ் தான் இறந்துருவாங்க ஆக்சுவலி. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம சாசர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு போயம் எழுதுங்க என் ஒய்ஃப்காக அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் எலிஜி, இறந்தவங்களுக்காக ஒரு போயம் எழுதுறது. ஸோ 1368 செப்டம்பர் அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ரெக்வெஸ்ட் சாசர் எழுதியிருப்பார். ஆனால் உண்மையாக பப்ளிஷ் பண்ணது வந்து 1532, அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாசர். 1400 சாசரோட டெத் ஆகிட்ருக்கும். இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் அலெகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அலெகிரி இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் எந்த சிம்பிள் கொடுத்தாலும், நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்தாலும் கரெக்டாக அது அவரை பற்றி பேசாமல் அது இன்டைரக்டாக மற்றவங்கள டெனோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் கேரக்டர் ஆர் ஈவெண்ட் இஸ் அ சிம்பிள் ரெப்ரசன்டிங் அன் ஐடியா, குவாலிட்டி ஆர் ட்ரூத் ஆர் ஈவில் ஆர் டெத் எக்ஸெட்ரா. ஸோ அலெகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ வந்து ஒரு கவு, ஹீரோயின் வந்து ஒரு டாகு அப்படின்ற மாதிரி கவு, டாகு, அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க. பட் இன்டைரக்டாக நீங்கள் அதை அந்த அந்த கேரக்டர்ஸை வந்து வேற எது கூடவோ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுனீங்கன்னா அது அலெகிரி கீழே வரும். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து உண்மையாக நடந்த விஷயம் தான். அந்த குணா கேவில் ஒருத்தர் மாட்டிக்குவார், அவர் எப்படி அவங்கள காப்பாற்றினாங்க அப்படின்றது உண்மையாக இருந்த பர்சன்ஸ் வந்து வேறு, ஆனால் அந்த இதுவில் நடித்தவங்க வந்து வேறு. ஸோ கேன் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? ஸோ இன்டைரக்டாக இன்னொருத்தவங்களை பற்றி இதில் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அலெகிரி. ஸோ இந்த புக் ஆஃப் டச்சஸ் வந்து 1334 லைன்ஸில் எழுதியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 290th லைன் வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் தான் போகும். அதுக்கப்புறம் தான் 291லேருந்து 1334 வரைக்கும் ட்ரீம், என்ன மாதிரி ட்ரீம் அவர் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி
அந்த போம் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஆக்டோசிலபிக் வேர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சாசர் வந்து மிடில் இங்கிலீஷ் ஆல்ரெடி சொன்னேன். அவர் ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ரோமன் இந்த மாதிரி ஸ்டைலில் காப்பி பண்ணி தான் அவரும் எழுதியிருப்பார். நாட் லைக் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ஷனில் இருக்காது. லைக் நிறைய பாரோயிங் வேர்ட்ஸ், பாரோயிங் டேர்ம்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ அதோட ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் வந்து ராயல் ரைமும் சொல்லலாம். மெட்டாமார்பிசஸ் பை ரோமன் போயட் ஓவிட் ஸ்டோரி. ஸோ இந்த போயம் வந்து ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம நரேட்டர், அதாவது நம்ம சாசர் தான் இந்த போயட், ஓகேவா? அந்த அந்த ஒர்க்கை எழுதுனது. இவர் வந்து அந்த ஒர்க்கில் லைக் ஹீ ஹிம்செல்ஃப் ரீடிங் அ புக் ரிட்டன் பை ஓவிட். அவர் ஓவிட் தான் ரோமன் போயட். அந்த புக்கோட பேர் தான் மெட்டாமார்பிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி 12th செப்டம்பர் அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 12th செப்டம்பர் 1368 லேடி பிளான்ச் இறந்துருவாங்க. ஸோ ஜான் கவுண்டோட பிரதர் இன் லா தான் நம்ம சாசருக்கு பிரதர் இன் லா வந்து ஜான் கவுண்ட். ஐ ஹோப் ஐம் கிளியர். ஓகே. ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இவங்க அவங்களுக்காக ஒய்ஃப்காக ஒரு இது எழுதுவாங்க. ஓகே, நவ் வி ஹவ் கெட் இன் டு தட் ஒர்க். கேரக்டர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சிஎக்ஸ் அப்படின்றது கிங்கோட பேருங்க. அலியான் அப்படின்றது அவங்களோட குயின். ஓகே, இவங்க ஒரு பேர், சிஎக்ஸ் அண்ட் அலியான். ஜூனோ ரோமன் காடஸ், மார்பிஸ் காட் ஆஃப் ஸ்லீப். நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த காடஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு காடஸ்க்கு ஒரு நேம் இருக்கும். மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் படிச்சிங்கனாலும் அதுலேயுமே நிறைய காடஸை வந்து இன்வோக் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ திங் ஹியர் ஆல்சோ. பிளாக் நைட், நான் சொன்ன மாதிரி அழகிரியில் நீங்கள் ஒரு கேரக்டரை காட்டுறீங்கன்னா அது இன்டைரக்டாக இன்னொருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிளாக் நைட் வந்து சாசரோட ஒர்க்கில் வர ஒரு கேரக்டர். ஆனால் அது உண்மைக்குமே யாரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜான் கவுண்ட். நான் சொன்னல அவரோட பிரதர் இன் லா. அவங்களோட ஒய்ஃப் தான் இறந்துருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு ஒர்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ லேடி ஒயிட் அப்படின்ற ஒரு கேரக்டரும் அந்த ஒர்க்கில் வரப்போகுது. அது யாரை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டச்சஸ் ஆஃப் பிளான்ஷே. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் யூ பீப்புள். நெக்ஸ்ட் போம், த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ இந்த போமை வந்து எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் ஸ்டைலில் எழுதியிருக்கார். அதாவது we know the difference, right? நரேட்டர் வேறு, ஆத்தர் வேறு, ரைட்டர் வேறு, இந்த மாதிரி நிறைய ஜான்ரா இருக்குது. இதில் இவர் நரேட்டராக இருக்கார். நரேட்டர் மீன்ஸ் த பர்சன் ஹூ நரேட்ஸ் த ஸ்டோரி டு யூ இன் த ஸ்டோரி லைன். சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வரும். நாட் ரியலி ஹீஸ் டாக்கிங் தேர், பட் நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியுமா, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் பின்னாடி வரும். அப்புறமா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த போம் வந்து ஆரம்பிக்கும் போது இவர் வந்து நரேட் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி அவர் நரேட் பண்ணுறாரு. மற்ற கேரக்டர்ஸை இவர் சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நரேட்டருக்கு வந்து 8 இயர்ஸாக தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து இன்சோமெனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ காட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் ஹிஸ் மைண்ட். அதாவது 8 இயர்ஸாக அவருக்கு தூக்கமே இல்லை. இது எல்லாமே போயம்குள்ளே தான் இருக்குது. நாட் லைக் நான் வெளியில் பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் சொல்லலை. இப்படி தான் அந்த இதுவே ஸ்டார்ட் ஆகும் அந்த ஒர்க்கே. ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு பிக்சர் எடுத்திருந்தேன். எஸ், இங்கே பாருங்கள், இவர் தான் சாசர். இவர் கையில் இருக்கிறது தான் அந்த ஓவிட்ஸோட புக்கு. அந்த ஓவிடோட புக்கில் படிக்கிற ஸ்டோரி தான் இந்த கிங் சிசெக்ஸ் அண்ட் குயின் அலியானோட ஸ்டோரி. அதாவது கிங் சிசெக்ஸ் வந்து லைக் ஜேர்னி ஆர் வாயேஜ் மாதிரி சீக்கு போயிருப்பார். ஆனால் அவர் திரும்பி வந்தே இருக்க மாட்டார். ஸோ நிறைய இடத்துல வெஸ்ட்டு ஈஸ்ட் எல்லா சைட்லேயுமே போய் தேடிட்டே இருப்பாங்க ஆளுங்க. ஆனால் அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதனால குயின் அலியான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூனோ காடஸ் ஆஃப் நாம் பார்த்தோம் இல்லையா, ஜூனோ யார்? ரோமன் காடஸ். அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. லைக் எனக்கு வந்து சிஎக்ஸை பார்க்கணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப மாதமாக வரவே இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சுன்றது ஐ ஷுட் நோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஒய்ஃபாக அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த காடஸ் கிட்ட ப்ரே பண்ணது, ஜூனோ கிட்ட ப்ரே பண்ணது, அது அப்படியே மெசேஜ் மூலயமா யார்கிட்ட போகுதுன்னா மார்பியஸ் ஆஃப் காட் ஆஃப் ஸ்லீப். அதாவது மார்பியஸ் அப்படின்றது காட் ஆஃப் ஸ்லீப். ஸோ அலியானை வந்து தூங்க வச்சு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு கொண்டு போயிட்டு
அதில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆனாங்க அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த புக்கில், ஓவிடோட புக்கில். ஸோ என்ன ஆகும்னா இவங்க தூங்குவாங்க. அந்த தூக்கத்தில் அலியோனுக்கு வந்து அந்த விஷன் கிளியராக தெரியும். அதாவது அவங்க கிங்குக்கு என்ன ஆச்சு, சிஎக்ஸ் வந்து அந்த வாயேஜில் இறந்துருப்பார். ஆக்சுவலி ஷிப்பில் ரைட் போகும்போது அதில் சீலியே ட்ரவுன் ஆகி இறந்துருப்பார். ஸோ அவர் ட்ரவுன் ஆகி இறந்தி எந்த இடத்துல இருக்கார் அப்படின்ற கிளியர் பிக்சர் வந்து அழகாக உங்களுக்கு போர்ட்ரே அந்த ட்ரீம்லேயே உங்களுக்கு போர்ட்ரே பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அலியான் வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி என்னோட கிங் வந்து ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கார், இப்படி ட்ரவுன் ஆகி இந்த இடத்துல இருக்கார், அவர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இட்ஸ் கோஸ் ஆன். ஸோ இந்த படிச்சுட்டு இருக்கிற நம்ம சாசர் இன்சோமேனியாவில் 8 இயர்ஸாக தூங்கலை அப்படின்ற மாதிரி நரேட் பண்ணுறாரு இந்த ஸ்டோரியை. ஸோ இதை படித்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருமே ப்ரே பண்ணுறாரு. ஸோ காட் கிட்ட, ஜூனோ கிட்ட, எனக்குமே 8 இயர்ஸாக தூக்கம் இல்லை, எப்படி அலியான் வந்து சிஎக்ஸை தேடும்போது ரொம்ப வருஷமாக எப்படி ஒரு தவிப்போட என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணுன்ற தவிப்போடு இருந்த அவங்களோட ப்ரேயரை நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களை தூங்க வச்சு அந்த ட்ரீம்லேயே அவங்க விஷனை காமிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்களோ, அதே மாதிரி ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர், நானுமே இதே மாதிரி தூங்கணும். அந்த ஸ்லீப் எப்படி இருக்கணும், ரொம்ப சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும். அந்த பெட் வந்து எப்படி இருக்கணும்னா டவ் ஆஃப் ஃபெதர்ஸில் கோல்ட் அண்ட் பிளாக் சாட்டின் லைனின் ஃப்ரம் ரெயின்ஸ் அப்படின்றாங்க. அந்த பெட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல் ஆஃப் டவ் ஃபெதர்ஸில் இருக்கணும். அப்புறம் அந்த கிளாத் எப்படி இருக்கணும்னா சாட்டின் லைனினில் இருக்கணும். அதுவும் எங்கேருந்து கொண்டு வந்ததாக இருக்கணும், ரெய்னிஸ் அப்படின்ற இடத்துல இருந்து, அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பிளேஸ் அது. ஸோ அங்கேருந்து எனக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹி ஜஸ்ட் ப்ரேயிங் டு காட். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரீம் வித்தின் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ட்ரீம் வந்து அலியானோட ட்ரீமில் சிஎக்ஸை பார்த்தது, இன்னொரு ட்ரீம் இப்போ சாசர் வந்து கேட்டார் இல்லையா, அவர் கேட்ட மாதிரியே ரொம்ப சவுண்ட் ஸ்லீப்புக்கு போயிட்டார், நல்லா தூங்கிட்டார். அந்த தூக்கத்தில் அவர் என்ன பார்த்தாரு அப்படின்றது தான் இப்போ மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நல்ல தூக்கம் தாங்க, எப்படி அந்த சவுண்ட் ஸ்லீப் யாருமே என்னை எழுப்பக்கூடாது, நோபடி காண்ட் இன்டரப்ட் மை ட்ரீம், ஈவன் த இன்டரப்ட்ஸ் ஆர் ரீட்ஸ் த ட்ரீம் ஆஃப் ஜோசப். ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் ஜோசப்னு ஒரு கேரக்டர் வந்து பேராவை ட்ரீமில் இருக்கும்போது எழுப்பி விட்டுருப்பாரு. ஸோ அவர் எழுப்புகிற மாதிரி கூட என்னை யாரும் எழுப்பிடக்கூடாது. நார் மேக்ரோபில்லஸ் லேட் ரோமன் ஆத்தர் ஹூ ரோட் சீசஸ் ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ அப்படின்னு சொல்லி சிசிப்போ SCIPIO. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தானே பழைய காலத்து அந்த போயம்க்கெலாம் பழக்கம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இந்த கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணி நாட் லைக் பிப்ளிக்கல் கேரக்டர் ஆஃப் ஜோசப் ஆர் லைக் திஸ் கேரக்டர் மோர் மேக்ரோபில்ஸ், உங்களை மாதிரி இல்லாமல் நான் சவுண்டு ஸ்லீப்பில் நல்லா தூங்கணும் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி அவருக்கு தூக்கமாக வந்துடுது. ஸோ இப்போது அவரோட சாசரோட ட்ரீமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மந்த் ஆஃப் மே. எப்போவுமே இந்த மந்தோட டிஸ்கிரிப்ஷன் வந்து சாசர் ரெஃபர் பண்ணியிருப்பார். நம்ம கேண்டர்பரி டேல்ஸ்லையும் ஸ்டார்டிங்கில் அந்த ஏப்ரல் மந்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ ஓகே, வில் கம் பேக் திஸ் ஸ்டோரி. மந்த் ஆஃப் மே, விண்டோஸ் லைஸ் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் லவுட்லி. லைக் இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுலேயும் அந்த பேர்ட்ஸ் தான் சிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவ்வளோ அழகான ஒரு மே மாதம். ஏன்னா ரொம்ப சில்லாக இருக்கிற கண்ட்ரீஸ்லலாம் உங்களுக்கு கொஞ்சமாக வெயில் அடித்தா அது நல்லா தான் இருக்கும், நாட் லைக் இந்தியா. ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு இடத்துல அவர் தூங்கிட்டுருக்கு. அவர் முடிச்சிருக்காரு. இப்போது அந்த ட்ரீமில் அவர் முழிக்கிறாரு. ஓகேவா, விண்டோஸ் லைஸ் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் லவுட்லி, ஸ்டெயின்டு கிளாஸ் டிபிக்ட் த ட்ரோஜன் வார். ஓகே, அந்த வார் நடந்த இடம் அதெல்லாம் டெபிக்ட் பண்ணுற மாதிரி அந்த வால்ஸ், அந்த கிளாஸ்லாம் அதில் ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற வால் வந்து பெயிண்டட் வித் டெக்ஸ்ட் அண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ். ஹியர் சவுண்ட் கிரேட் மெனி ஹார்ஸ்மென் அசெம்பிள் ஃபார் ஹண்ட், ட்ரீம் ஜஸ்ட் ஜாயின். ஓகேவா, இப்போ திடீர்னு அவரை வந்து அழகாக தூங்கிட்டுருக்காரு, வால்ஸில் பெயிண்டிங்லாம் இருக்குது. அப்போது அவருக்கு என்ன கேட்குதுன்னா, நிறைய ஹார்ஸ்மென்லாம் வர சத்தம் கேட்குது அவருக்கு. ஸோ அவரும் அந்த ஹார்ஸ்மென் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. நீங்கள் இந்த பிக்சர் திருப்பியும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அவர் ட்ரீமில் இருக்கார். இப்போ அந்த ட்ரீமில் ஒரு டாகு தெரியுது, அப்புறம் ஒரு பர்சன் லைக் ரொம்ப வெக்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது. அங்கே ஒரு லேடியோட இமேஜ் தெரியுது, அது நாட் லைக் ரியல். அதுதான் லேடி, ஒயிட் லேடி, அந்த டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர், பேர் பிளான்ச்சி, அவங்க வந்து நிற்கிற மாதிரி. லைக் ஷீ இஸ் நாட் ரியல், அவங்க அலைவாக இல்லை அப்படின்றதையும் அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க.
ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ அந்த ஹார்ஸ்மேன் சத்தம் கேட்டு இவர் வெளியில் போகிறாரு. ஹூஸ் ஹண்ட் திஸ் இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்கும்போது எம்பரர் ஆக்டேவியன்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் ஆஃப் க்ரீனரி, ஃப்ளாரி பாத்வேவாக இருக்குது, மோர் ட்ரீஸ், ஃப்ளார்ஸ், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த இடம். கம்பேரிட்டிவ்லி மோர் பியூட்டிஃபுல் தேன் அ ஹெவன் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ஃபாலோஸ் அ யங் டாக். நான் சொன்ன மாதிரி ஒரு டாக் வந்து அவரோட அந்த அந்த இடத்துல அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த டாக் கூடவே யாரை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு பிளாக் நைட். வி ஆல் நோ ஹூ இஸ் அ நைட், ஓகேவா, சோல்ஜர், ஓகே, த பர்சன் ஹூ வென்ட் ஃபார் வார் அண்ட் ஆல். ஸோ அவர் வந்து ஒரு பிளாக் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் நைட்டு யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னேன், ஜான் கவுண்ட். ஓகே, ஸோ பிளாக் நைட் வந்து இருக்காரு. லைக் அவர் வந்து அந்த ஒயிட் லேடி வந்து யார், பிளான்ஷே ஆஃப் லங்காஸ்டர். இவங்க வந்து விசிபிளாக இல்லை, பட் இவங்கள பார்க்கும்போது ஹீ இஸ் வெரி சேட், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருக்கார். ஸோ எமோஷ்னல் ஹார்ட் அட்டாக் பிகம் பேல். பேல் வி ஆல் நோ, பேல் மீன்ஸ் ரொம்ப வந்து லைவ்லியாகவே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கார். ரொம்ப பேல் ஆயிட்டிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒயிட்டிஷாக இருக்கிறது. ஸோ தோ நரேட்டர் ட்ரை டு கன்சோல் த நைட் வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட், ஸ்டார்ட் ஸ்கோல்டிங் ஃபார்ட்யூன் டேர்ன்ஸ் ஹிஸ் வீல் அட் அ விம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபார்ட்யூன் வந்து சரியாகவே இல்லை, எல்லோரும் சொல்லுவோம் தானே என் தலையெழுத்தே சரியில்லை அப்படின்ற அவரும் அதை தான் புலம்புறாரு. இந்த ஃபார்ட்யூன் வந்து வீலை வந்து அப்படி திருப்பி விட்டுருச்சு, எல்லாம் அப்சைட் டவுனாக போயிடுச்சு. என்னோட ஃபார்ட்யூன் கேம், அதாவது செஸ் கேமை இங்கே கம்பேர் பண்ணியிருப்பார். செஸ் கேமில் இவர் வந்து அவர் சீட் ஆகிட்டார் அண்ட் மேட் ஹிம் டு லாஸ் த கேம். இவர் வந்து அந்த செஸ் கேமில் அவரோட ராணியை இழந்துட்டார், இவர் செக்மேட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து நம்ம பிஜிடிஆர்பியில் கேட்டாங்க, எந்த கேமை வந்து ட்ரீமில் பார்த்தாரு. ஸோ செஸ் கேமு அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தாங்க, வென் வில் ரிவைஸ் வில் சி. ஓகே, ஸோ அந்த செஸ் கேமை இவர் கம்பேரிட்டிவாக சொல்லியிருப்பார், அதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பிளாக் நைட்டு, இதுவுமே அந்த கலர் ரெப்ரசன்டேஷன் தான், ஏன்னா அந்த செஸ் போர்டில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். ஸோ இவர் பிளாக் நைட்டு, அந்த லேடி வந்து லேடி ஒயிட், அகெயின் இட்ஸ் அ கலர், ஒயிட் லேடி லங்காஸ்டர் ஆஃப் பிளான்ச்சே, டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர். ஓகே, ஸோ தென் என்ன நடக்கும் அப்படின்னா, நரேட்டர் வந்து ட்ரை பண்ணுறாரு, ஸோ கன்சோல் பண்ணுறது. சரி, ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ஸ்டடீஸ், இப்போ அகெயின் இவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. சாக்ரட்டிஸ்லாம் படிச்சிங்களா, ஒரு கிரேட் மென்னோட இவ்வளோ யூலிசஸ் இருக்கட்டும், சாக்ரட்டிஸ் இருக்கட்டும், எல்லாருமே நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிலாசபி நிறைய சொல்லியெல்லாம் பார்க்குறாரு, நைட்டை கன்சோல் பண்ணேன். பட் யூ ஷுட் நாட் கம் அவுட் ஆஃப் த தாட் ஆஃப் சூசைட். ஸோ சூசைட்லாம் பண்ணிக்கிற தாட்லாம் வச்சுக்காதீங்க, இதுலேருந்து வெளியே வரணும் நீங்கள். எல்லாமே ஒரு லைஃப்பில் எதுவுமே ஒரு பாதை கடந்து போயே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் இஸ் ட்ரைங் டு கன்சோல். ஃபூலிஷ் தான் அந்த சூசைட் தாட்லாம் வச்சுப்பாங்க, நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறாரு, ஓகேவா. ஆனால் இவர் அதெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ ஸ்டார்டட் டு டிஸ்கிரைப் அபவுட் ஹிஸ் ஒய்ஃப். ஓகே, இங்கே தான் கோல்டன் ஹேர் லேடி. அவள் வந்து யூஸ்வலாக அந்த அமெரிக்கன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களது வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் தான் அந்த ஹேர் இருக்கும். ஸோ அந்த கம்பேரிட்டிவ் அகெயின் கோல்டன் ஹேர் லேடி, பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங், மாடஸ்டி, கர்டசி, ஜென்யூன், சார்மிங், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றாரு. ஸோ எல்லாத்துலேயுமே அவள் பர்ஃபெக்டாக இருந்தா, ஒரு இடத்துல கூட அவகிட்ட குறையே இல்லை. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பியூட்டிஃபுல்ன்றது நாட் ஃப்ரம் ஃபிசிக்கலாகவும் அதே மாதிரி அந்த இன்டர்னலாகவும் அவள் ரொம்ப பியூட்டிஃபுல், ஒரு இடத்துலையுமே அவளை குறை சொல்லவே முடியாது. அதையும் தாண்டி நான் அவள் கூட ரொம்ப வருஷம் இருந்துட்டேன், ஓகேவா, மேரிட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். ஸோ ஜஸ்ட் லைக் இப்போவே கல்யாணம் ஆனாலுமே அது பெரிய கஷ்டம்தான், ரொம்ப வருஷம் இருந்துட்டு நம்ம பிரியறோம் அப்படின்றதும் அதுவும் கஷ்டம்தான். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது வி வில் லைக் வெரி சாரி ஃபார் ஜான் கவுண்ட். திடீர்னு நம்ம ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பர்சனை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் ஓன் வியூ. ஸோ அகெயின் ஃபார்ட்யூன், கேம் ஆஃப் செஸ், இது வந்து ஒரு கேம் ஆஃப் செஸ். ஐ வாஸ் செக்மேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ போயட் அக்செப்ட்ஸ் இட்ஸ் யோர் கிரேட் லாஸ். ஆமாம், ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அகெயின் இவர் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து என்ன, இந்த ஹண்டிங் ஹார்ன் வந்து பெல் வந்து ரிங் ஆகுது. ஸோ லாங் கேசல் எல்லாருமே போகணும் அந்த இடத்துக்கு, 12 hours எண்ட் ஆஃப் ஹண்டிங், எல்லோரும் போகணும். தே ஆர் ரிட்டர்னிங் பேக் ஃப்ரம் தேர் தே ஆக்சுவலி கேம்.
ஸோ நைட் ஸ்டாப்ஸ் டெல்லிங் அண்ட் லீவிங். அவர் சொல்கிறது நிறுத்திட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீஸ் ஜஸ்ட் ரைடிங் ஆன் ஹிஸ் ஹார்ஸ். Chaucer, awake from his dream, decides to write poem with the uses of rhyme. So because it's wonderful. ஸோ உடனே அவர் முடிச்சு ஓகே நான் அந்த ஒரு போயம் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறாருன்ற இடத்துல அந்த ஒர்க்கு முடியும் ஆக்சுவலி. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் ஒர்க். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் எந்த ஆத்தர் எப்படி படிக்கணும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை எந்த ஒர்க்கை இருந்து எனக்கு இதை இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா ஐ எம் ரெடி டு டீச் யூ கைஸ். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இதே திருப்பியும் நெக்ஸ்ட்டு நம்ம பிஜிடிஆர்பியே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி லேர்ன் டுடே. டூ கமெண்ட் வாட் யூ வாண்ட் டு லேர்ன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அது தமிழ் இந்தியன் லிட்ரேச்சராக கூட இருக்கலாம், கிரிட்டிசிசமாக இருக்கலாம், தியரியாக இருக்கலாம். இந்த தியரி புரியலனாலும் சரி, கிரிட்டிசிசம் புரியலனாலும் சரி, ப்ளீஸ் டூ பிங் மீ இன் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். Thank you.